வணக்கம் 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 வணக்கம்பா. வணக்கம், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் சிவாஜி. ஸோ சிவாஜியில் அவருடைய அமைச்சரவையை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இங்கே பாருங்க, சிவாஜியோடைய அமைச்சரவை எந்த பேர்ல அழைக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா அஷ்டபிரதான் என்ற பேர்ல வந்து அழைக்கப்படும், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல அஷ்டம் என்பது எதனை குறிக்கும்னா 8 வந்து குறிக்கும், ஓகேவா? சிவாஜி தன்னுடைய அமைச்சரவையான அஷ்டபிரதான எந்த அரசிடமிருந்து எடுத்திருப்பார்னா பாமினி அரசிடமிருந்து எடுத்திருப்பார், சரிங்களா? ஸோ வாங்க இந்த அஷ்டபிரதானில் என்னென்ன அமைச்சர்கள் இருந்தாங்க, அவங்களுடைய பதவி என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா முதல்ல பேஷ்வா, ஓகேவா? இந்த பேஷ்வா சொல்லக்கூடிய பதவி பிரதம அமைச்சரை வந்து குறிக்கிறது, ஓகேவா? ஒட்டுமொத்த நாட்டினுடைய பொறுப்பாளர் இந்த பிரதம அமைச்சர் ஆவார். ஸோ அடுத்தது பாருங்க அமத்தியா. ஸோ இந்த அமத்தியா என்பது வந்து பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சர். ஸோ நாட்டினுடைய வருவாய், ஒட்டுமொத்த கடன் எல்லாத்தையுமே குறிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிதி அமைச்சருடைய பொறுப்பு. ஸோ அடுத்தது வந்து பாருங்க சுர்னாவிஸ், ஓகேவா? இந்த சுர்னாவிஸ் என்பது வந்து பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி, செயலாளர், ஓகேவா? ஸோ அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பாருங்க, அடுத்து வந்து சச்சிவ். சச்சிவ் என்பது பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சர், ஓகேவா? ஸோ அடுத்தது சேனாதிபதி. இந்த சேனாதிபதி என்பது வந்து தலைமை தளபதி. அப்ப தலைமை தளபதி என்பது வந்து ஒட்டுமொத்தமான போர் நடவடிக்கைகள் எல்லாமே இந்த தலைமை தளபதி தான் வந்து எடுப்பார். ஸோ அடுத்து வந்து பாருங்க சுமந்த். இப்போ சுமந்த் என்பது வந்து வெளியுறவுத்துறை அமைச்சரை குறிக்கும், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். அப்போ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்னா வெளி மாநிலங்கள், மற்ற மாகாணங்கள், அவங்களுடைய தொடர்பு, ஒப்பந்தம் எல்லாமே இந்த வெளியுறவுத்துறையில வந்து அமையும். ஸோ அடுத்து வந்து பாருங்க நியாயாதீஷ். ஸோ நியாயாதீஷ் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை நீதிபதி. அப்போ மாவட்ட அளவிலும், வட்ட அளவிலும், கிராம அளவிலும் இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத இந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த தலைமை நீதிபதி தீர்த்து வைப்பார். அடுத்தது பண்டிட் ராவ். ஸோ இந்த பண்டிட் ராவ் வந்து எதை குறிக்குன்னா தலைமை அர்ச்சகர். ஸோ சிவாஜியோடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விசேஷங்கள், முக்கியமான நடவடிக்கைகள் எல்லாமே இந்த தலைமை அர்ச்சகர் தான் பொறுப்பாவார். ஸோ நன்றி, வணக்கம்.